Hello friends, welcome to Nathiya's kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாவ் பஜ்ஜி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாவ் பஜ்ஜி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் வேக வச்சுக்கலாம். green peas, cauliflower, carrot, beans, 3 பொட்டேட்டோ, கொஞ்சமா cabbage இது எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை, மறுபடியும் கிரேவி பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு 4 விசில் விட்டுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. வெறும் பொட்டேட்டோ மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதர் வெஜிடபிள்ஸ் ஒன்றா மேஷ் பண்ணிக்கலாம். தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது மறுபடியும் கிரேவியோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொட்டேட்டோவை இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. பாவ் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டரும் ஆயிலும் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 1 கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ பியூரி, தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி. இது சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸு, 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பாவ் பஜ்ஜி மசாலா. இது பொட்டேட்டோ வேக வச்ச பொட்டேட்டோ மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதர் வெஜிடபிள்ஸ் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சால்ட். இப்போ எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இடிச்சு எண்ணெய் நல்லா மேலே கரண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் மேஷ்டு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாவ் பஜ்ஜி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே திரண்டு வந்துருச்சு. பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னு நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாவ் பன்னு பட்டரில் எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு டர்ன் பண்ணி விடுங்க. பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணியாச்சு. சாப்பிடும்போது கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் ஸ்ப்ரிங்கிள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஓமப்பொடியும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம்.
பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நதியாஸ் கிச்சன்.